விழுப்புரத்தில் பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். 21 தியாக செம்மல்களுக்கு மணிமண்டபமும் சிலையினை திறக்கக்கூடிய விழாவையும் இணைத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சிறப்பான நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு உரையாற்றி இருக்கக்கூடிய மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் என்னுடைய ஆர்வீர் அண்ணன் துரைமுருகன் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், துவக்கத்தில் நம் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய வனத்துறை அமைச்சர் டாக்டர் பொன்முடி அவர்களே, கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் MRK பன்னீர்செல்வம் அவர்களே, சாமிநாதன் அவர்களே, ராஜேந்திரன் அவர்களே, சிவசங்கர் அவர்களே, கணேசன் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு ஜெகன் அவர்களே, திரு ரவிக்குமார் அவர்களே, திரு தரணிவேந்தன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர் மஸ்தான் அவர்களே, லட்சுமணன் அவர்களே, அன்னியூர் சிவா அவர்களே, மணிகண்ணன் அவர்களே, சிவகுமார் அவர்களே, கூடுதல் தலைமைச் செயலர் திரு மங்கத்ராம் சர்மா IAS அவர்களே, மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் திரு பழனி IAS அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய AG அவர்களுடைய அருமை மகன் என்னுடைய இனிய சகோதரர் AG சம்பத் உள்ளிட்ட AGயினுடைய குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடியவர்களே, 21 சமூக நீதி போராளியுடைய குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடிய தாய்மார்களே, பெரியோர்களே, நண்பர்களே, உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே, அரசு உயர் அலுவலர்களே, நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்காக வந்திருக்கக்கூடிய பயனாளி பெருமக்களே, என்னுடைய பாசத்திற்குரிய மகளிர் சுய உதவி குழுவில் இடம்பெற்றுள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். கடையேழு வள்ளல்களில் ஒருத்தரான காரிய ஆட்சி செய்த மலையமான் நாடும் வீரத்தின் விளைநிலமான ராஜாதேசிங் ஆட்சி செய்த பகுதி இந்த விழுப்புரம் மாவட்டம். இந்த விழுப்புரத்திற்கு எத்தனையோ இலக்கிய புகழும் வரலாற்று பெருமையும் இருக்கு. கல்வெட்டுகளுக்கு கல் தொண்டூர், குடவரை கோயில்களுக்கு மண்டகப்பட்டு, பழைய கோயில்களுக்கு பனைமலை, பாறை ஓவியங்களுக்கு கீழ், வரலாற்று பெருமைக்கு திருவக்கரை, இலக்கியத்துக்கு தண்டபாணி சுவாமிகள், நல்லாட்சி இலக்கணத்துக்கு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், திராவிட அரசியலுக்கு மதிப்பிற்குரிய AG என அழைக்கப்பட்ட கோவிந்தசாமி அவர்கள். இப்படி விழுப்புரம் மண்ணுடைய பெருமைகளை பட்டியலிட்டா நாளும் பொழுதும் பத்தாது. அப்படிப்பட்ட இந்த மண்ணில் உங்களை எல்லாம் சந்திக்கிற வாய்ப்பை பெற்றமைக்கு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். இந்த விழா திராவிட இயக்கத்தீரர் AG என்று அழைக்கப்பட்ட மதிப்பிற்குரிய கோவிந்தசாமி அவர்களின் சிலையுடன் கூடிய கட்டப்பட்டு அதனுடைய திறப்பு விழா நடந்திருக்கிறது. 21 சமூக நீதியினுடைய போராளிகளுக்கான மணிமண்டபத்தினுடைய திறப்பு விழா, 35 பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல்,
425 கோடி மதிப்பிலான முடிவுற்ற பணிகளுக்கு திறப்பு விழான்னு 133 கோடி மதிப்பிலான பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழான்னு சிறப்பு மிகு விழாவை ஏற்பாடு செஞ்சிருக்க என்னுடைய ஆறுயிர் சகோதரர் இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் வனத்துறை அமைச்சர் மாண்புமிகு பொன்முடி அவர்களுக்கும், விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் திரு பழனி ஐஏஎஸ், மாவட்டத்தினுடைய அலுவலர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இருக்கக்கூடிய பொன்முடியவர்கள் மாணவ பாதையில நடக்க தொடங்கி துடிப்புமிக்க போராளியாக செயலாற்றக்கூடியவர். அவரை பற்றி தெரிவிச்சுக்கிறேன். முழுக்க நான் எண்ணி பெருமைப்படக்கூடிய நாளா இன்றைய நாள் அமைஞ்சிருக்கு. ஏன்னா மரியாதைக்குரிய ஏஜி அவர்களுடைய மணிமண்டபத்தை திறக்கிற வாய்ப்பும் பெருமையும் எனக்கு கிடைச்சிருப்பதை எண்ணி நினைச்சு மகிழ்ச்சி அடைகிறேன். திராவிட இயக்கங்களோட தலைமகன்கள் ஒருவரா கோவிந்தசாமி அவர்கள் இருந்திருக்கிறார்கள். 2019 ஆண்டு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பரப்புரைக்கு நான் வந்தப்போ நம்ம திராவிட ஆழ்வார் ஜெகத் ரட்சகன் அவர்களும் இன்னைக்கு விக்கிரவாண்டியினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய தம்பி அன்னியூர் சிவா அவர்கள் என்னை சந்திச்சு ஏஜி அவர்களுக்கு மணிமண்டபம் அமைக்கணும்னு கோரிக்கை மனுவை கொடுத்த. அப்ப திமுக எதிர்கட்சி மண்டபம் அமைக்கப்படும் நான் சொன்னேன். இதோ ஏஜி அவர்களுக்கும் திமுக ஏற்பட்டது நினைச்சு பார்க்க. 1949 திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்க காலத்தில் அரசியலுக்கு நாம் வரல. கழக கொள்கைகளை ஏத்துக்கிறவங்களை தந்து வெற்றி பெற்று கழக கொள்கையும் சட்டமன்றத்தில் தொடர்ந்து தான் ஏஜி ஒளிதர உதயசூரியன் சின்னத்தில் முதல்ல நின்று திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டிருந்தாலும் தொடக்க காலத்தில் தேர்தல் அரசியலுக்கு நாம் வரல.